சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்குது, கடைசியாக சொர்க்கம் போத சொர்க்கவாதி அவர் நரகத்தில இருந்து சொர்க்கம் போறவர். ஏன் அவர் நரகம் போனார்? அவன் கலிமா மட்டும்தான் சொன்னான், மற்ற அவ்வளவும் பாவம் தான் செஞ்சிருக்கான். இவனை போட்டு நரகத்தில சுடண்டு சுட்டு அடி அடி என்று அடிச்சு அவன் அடுப்புல இருக்கிற கறிக்கட்டி போல ஆகிட்டான். அடுப்புல எரிஞ்ச அந்த விறகு இருக்கும் இல்லையா, கறிக்கட்டி போல. அல்லாஹ் சொல்லுவான், சரி உன்ன நேரம் முடிஞ்சிருச்சு, நீ போ சொர்க்கத்துக்கு. அவனால சொர்க்கம் போக இயலாது, எரிஞ்சு போயிட்டு இருக்கிறான். எப்படி சொர்க்கம் போற? சுவர்க்கத்துக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, நஹருல் ஹயாத், அதுக்கு பேரு ஜீவ நதி. அதுல தூக்கி இவனை போட்டா பொடி எல்லாம் அப்படி வளர்ந்து உடல் அழகாக வந்துடும். அல்லாஹ் சொல்ல உஹ்ருஜ் உதுகுல், இப்ப சொர்க்கத்துக்குள்ள போய்த்து உன் இடத்தை எடுத்துக்கோ. இவர் தான் பஸ்ஸில கடைசியாக ஏறாள், சொர்க்கத்துக்கு கடைசியாக போறவர். உள்ள போயிட்டு பார்த்தா சொர்க்கம் நிறைஞ்சி இவருடைய இடம் இல்லங்க. சொல்லுவார், யாரப் வஜத்துஹா மல்ஆ, சுவர்க்கம் நிறைஞ்சிருக்குதே, எனக்கு காணி வயல் இடம் ஒன்று இல்லையே பார். அல்லாஹ் சொல்வா, உலகம் மாதிரி நினைச்சிடாத, அங்கதான் 4 பேருடைய இடத்தை 40 பேருக்கு கொடுப்போம். அப்ப நாய் பெய் போல சண்டை பிடிச்சு கொள்வான். 4 பேருக்குரியத்தை 40 பேருக்கு கொடுத்தா சண்டை பிடிப்பான் தானே, அது உலகம். இங்க அப்படி கிடையாது, அவ்வளவு பேருக்கும் மனம் நிறைய கொடுத்திருக்கிறோம். உண்ட இடம் இருக்குது, உனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறேன் தெரியுமா? கடைசியா போறாள், உனக்கு எவ்வளவு வச்சிருக்க தெரியுமா? அட்டாளச்சேன போல இல்ல, இலங்கை போல இல்ல, இந்த உலகம் போல 10 மடங்கு காணி. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத் செய்றாங்க, வலக மிஸ்லு துன்யா வ அஷ்ரத்து அம்சாலிஹா, இந்த உலகம் போன்று 10 மடங்கு நிலம் வச்சிருக்கிறேன். இங்க ஒரு நிலத்தை வாங்கினா என்ன செய்யணும்? காடு வெட்டணும், சேறுகளை அள்ளணும், மரங்களை வெட்டணும், பாம்பு பொந்துகளை இடிக்கணும், பழைய கட்டிடங்களை இடிக்கணும். அங்க சேறு பாம்பு எல்லாம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, சுவர்க்கத்துடைய நிலத்தில என்ன இருக்கும்? சொன்னாங்க, அல்லாஹ் மணல் போட்டு இல்ல, சொர்க்கத்தினுடைய நிழல் இருக்குது, ரொம்ப நறுமணம் வீசும் கஸ்தூரியத்தான் நிலத்தில விட்டிருக்கிறாராம். துராபுஹா மிஸ்குன் அத்ஃபர், முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்திலே சுவர்க்கத்தினுடைய காணி, சுவர்க்கத்தினுடைய நிலம் இருக்குது, நறுமணம் கமலும் கஸ்தூரியம் தான். எப்படி இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள போற நேரம்? சுப்ஹானல்லாஹ், மனம் மனமாக இருக்கும். அங்க வீடு கட்டிருக்கிறான், வீடல்ல மாளிகை கட்டிருக்கிறான். இங்க இல்ல, சின்ன சின்ன பையன்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மாளிகை கட்டி முடிச்சிருக்கிறான். ஆக குறைந்த மாளிகை எப்படி தெரியுமா? 70 அறைகள், 70 ரூம்ஸ் போட்டிக்கிறான். இங்க யாராவது 70 ரூம் கட்டுவாங்களா? கட்டினா பேரையே மாத்திடுவான். என்ன போடுவான்? ஹோட்டல் என்று போட்டுருவான், டூரிஸ்ட் ஹோட்டல். வீடுகள்ல யாரும் 70 ரூம் கட்டுறது இல்ல. அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு 70 அறைகள் கட்டி இருக்கிறான். அந்த 70 அறைகள்ல ஒவ்வொரு அறையும் 4 பேர் போன உடனே மூச்சு விட முடியாத ஒடுங்கிய அறைகள் அல்ல. ஒவ்வொரு அறையிலும் 70 கட்டில் போடலாம். ஒரு கட்டில் 6 அடி நீளமானதல்ல, ஒரு கட்டிலுடைய நீளம் மக்காவிலிருந்து மதீனாக்கு போற தூரம். பஸ்ஸில போனீங்கன்னா 420 கிலோமீட்டர். இவ்வளவு நீளமான 70 கட்டில்கள் போட்டு 70 அறைகள் உள்ள ஒரு மாளிகை என்றா அந்த மாளிகையில சைஸ பாருங்க. சஹாபி கேட்கிறார், சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, எந்த கல்லால கட்டி இருப்பாங்க? செங்கல்லாலையா அல்லது பிளாக்கள் வச்சு கட்டி இருப்பாங்களா? எங்களுக்கு அதுதானே தெரியும், கருங்கல்ல வச்சு கட்டி இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லபினத்தும் மின் ஸஹபின் வ லபினத்துன் மின் ஃபில்லா, ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி, இடையில சீமேந்து போடுறதில்ல, இடையில கஸ்தூரிய வச்சு ஒட்டி இருக்கிறான். சுகத்தில் இருந்தும் மனம் வந்து கொண்டிருக்கும். இது மலக்குகளுக்கோ அல்லாஹுக்கோ உள்ளதல்ல, எனக்கும் உங்களுக்கும் உள்ள இடம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை சொர்க்கம் 30 நாளைக்கு திறக்குதுன்றா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்ட நிலமும் உண்ட மாளிகையும் அங்க இருக்குது.
அந்த சொர்க்கத்துக்குள்ளதான் உனக்குரிய அந்த நீண்ட தோட்டமும் நீண்ட அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் இந்த சொர்க்கத்துக்குள் இருக்கிறதோ, திறந்து வச்சிருக்கிறோம். அது பறிபோகாம ரமலானுடைய அமல்களை செய்து ஸ்திரப்படுத்திக்கோ. அதுதான் சொர்க்கத்தை திறந்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பூரிப்படையணும். சஹாபா பெருமக்கள் மதீனாவில உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க. மிஅராஜில சொன்னாங்க, புகாரியில இருக்குது, நான் ஒரு மாளிகையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். அவ்வளவு அழகு. இதை ஏறி பார்ப்போம் என்று ஏறினா ஆறொண்டு ஓடிக்கொண்டிருக்குது. சுவர்க்க நங்கை ஹூருல் ஈன் வுலூ செய்துகிட்டு இருக்கிறான். நான் கேட்டேன், யாரிட மாளிகை இது? எந்த மாளிகைன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. யாரிடன்னு கேட்டேன். சொன்னாங்க, இது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கம். ஹஜரத் உமர்